அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார் பேசுகிறேன். வழக்கமாக தமிழக அரசியல் நிலவரம், தமிழகத்தினுடைய உண்மை தன்மை என்ன, இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் என்ன, அப்படியே விசிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தனது எதிர்ப்பை மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் தவிர்க்கிறாங்க. ஆளுநருக்கு கோரிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க. என்ன காரணம், அதற்கான உண்மை தன்மை என்ன, அதெல்லாம் உதயநிதி அவர்களுக்கு நல்லா வசமாக இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஒரு கல்யாணம் ஒன்று, சரியான கல்யாணம் ஒன்று கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டார் மனசை. அது கொஞ்ச நாள் கேப் கிடைச்சது, கரெக்டாக இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அண்ணாமலை அவர்களை சும்மா தான் இருந்தார். அவரை ஏன்பா கோத்து விட்டு இந்த பக்கம் ஏடிஎம்கேவுக்கு வராரு, அங்கே வராருன்னு ஒரு நியூஸ் இவங்களா கிளப்பி வர்றது, இவங்களா ஒரு கருத்து சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக சூப்பரான ஒரு அப்டேட்டாக பார்த்துடலாம். சண்டே இல்லையா, ஆலோசனை முறை கலகலன்னு சும்மா உண்டியில் சில்லற காசுப்பட்ட மாதிரி சும்மா கலக்கலன்னு ஆரம்பித்தா தான் சம்பவம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். ஒரு சந்தில் 4 பேர்த்த போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல். அது நிறைய பழைய கணக்கு வழக்குகள்லாம் தீர்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் மாதேஷ் அவர்கள் பாவம், அவர் ஏன் சிக்கினாருன்னு தெரியல. ஆதவன் சேனல் பல ஆகச்சிறந்த ஆளுமைகளை, பல்வேறு திறமைகளை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் கிஷோர். ஆளினால் அழகுராஜா மாதேஷுக்கும் வணக்கம் அப்படின்னா இல்லையா, அவர் இன்னைக்கு காலையிலேருந்து எக்ஸ்தலத்தில் யார் பார்த்தாலும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரே ஒருத்தர் பொழந்துட்டாருங்க சந்திலன்னு போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவு, 2வது வீடியோ பதிவு கமலஹாசன் அவர்கள் நேற்று மதுரையில் உரையாற்றின விஷயந்தான். அவர் திடீர்னு 45 வருடங்களாக நீங்கள் தான் உணரலை அப்படின்னு, நிறைய உங்கள் கண்ணு முன்னாடி போய் பேசுறது தெரியலையா, உங்கள் கண்ணு காதலை வெளிப்படுத்தினா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பயங்கரமாக பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து திடீர்னு டிவிகேவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அதாவது உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன், கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறேன், கேரியல் உச்சத்தை சொல்லி விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா அது அரசியல்வாதிகள் கிடையாது, தொழில்முறை அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்ல வராரு. கையில் மின்னுது அது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை கொஞ்சம் அசைன்மெண்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டுப்பாங்களோ, என்ன ஏன்ப்பா பேசாமல் இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு தலைவர் பயங்கர வெறிகுண்ட வேங்கையாக யாரோ மைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ உலகநாயகன் கமல் அவர்கள்கிட்ட மைக்கை கொடுத்துட்டாங்க. இனி அவ்வளோதான், இனி நாங்கள் இல்லாமல் தமிழக அரசியல் கிடையாது, தமிழக அரசியல் இல்லாமல் நாங்கள் கிடையாது, வெற்றிடத்தை நிரப்ப போகிறோம் அப்படின்றார் அவர். அந்த பக்கம் தனுஷ் ரசிகர்கள் அவங்க ஒரு பக்கம் அவ்வளோ புதிய கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஒரு பொலிட்டிக்கல் வேக்கன்ட் இருக்குது, வா தலைவா உனக்காக தான் நாங்கள் வெயிட்டிங்கிற மாதிரியும், எண்ணம் போல வாழ்க்கைன்ற மாதிரியும் அவங்க ஒரு தரப்பில். ஏதோ இப்போ தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு எல்லாரும் இப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒருவேளை நடிகர் தனுஷ் சிக்கிடுவாரா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்களா. சரி, இது 3வது சம்பவமா. 4வது சம்பவம் சாட்டை திருமுருகன் அவர்கள் சந்தில் பொழந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்போ லைவில் பேசுகிறேன்னு சொன்னார் இல்லையா, அப்போ ஒரு லைவில் பேசும்போது தபால் ஓட்டிலே 5000 ஓட்டு லீடிங்கு. ஆர்கே நகர்ல நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் வெண்ணிலா தபால் வாக்கள் அதிகம் பெற்று முன்னே வைக்கிறாங்க. ஆமா, நகர்ல வட சென்னை பகுதியில் கிட்டத்தட்ட 5000 வாக்கள் வெண்ணிலா அவர்கள் விழுந்துக்கிறது என்பது ஒரு பெரிய மாற்று சிந்தனையாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா அது தபால் வாக்கள் மட்டும் இல்லை, அது மற்ற வாக்குகள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்க எல்லாருடைய வாக்கு. இப்போ கிட்டத்தட்ட 2ஆம் சுற்றுடைய முடிவுகள் இன்னொரு 10 நிமிடத்தில் நமக்கு தெரிய வந்துடும். இல்லை நம்ம ஒரு சில தொகுதியில் ஆர்கே நகர் தொகுதியில் நாம் தமிழர் வச்சு தபால் ஓட்டிலே முன்னிலையாம். அது இல்லாமல் சீமான் அவர்கள் அடுத்த 3 ரவுண்டு தொடர்ந்து முன்னிலை அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பேசியிருந்தார். அப்புறம் உண்மை தன்மை எப்போ உருட்டுக்கு ஒரு அழகே இல்லையாப்பா, நீங்கள் ஆர்கே நகரில் வாங்கின மொத்த ஓட்டே 5364, இதில் தபால் ஓட்டு முதல் ரவுண்டு சேர்ந்தே 5000 முன்னிலை அப்படின்னா என்னப்பா உருட்டுன்னு சொல்லிட்டு அந்த வருத்தமான முகத்தை. தலைநகர்ல மட்டுமே 16 இடங்கள்ல 14 இடத்துல 16 தொகுதியில 14 இடங்கள்ல தாவேக முன்னிலை. சென்னையில இவர் என்ன சொல்றான்னு தெரியல. ஆனா
அப்படியே இது மாதிரி சென்னையிலே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன் இதை வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கொண்டாடி தீர்த்துருக்காங்கன்னா, இன்றைக்கி டிவிக்கோடைய வெற்றிக்கு மிக முக்கியமாக களமிறங்கி களப்பணியாற்றுவர் அவரும் ஒருத்தர். ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப சீக்கிரமாக ரீச் பண்ணதில் மிக முக்கிய பங்கு அவர். ஆனால் அதற்கு முன்பு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பு அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த கற்பனை உலகத்தோட வீடியோ பதிவையும் மற்ற பதிவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். விஜய்னா முதலமைச்சராக போறாரு அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து மிதமிஞ்சிய கனவுல இருக்காங்க. கலை யதார்த்தம்னு என்னன்னே தெரியாம மிதமிஞ்சிய கனவுல இருக்காங்க. தற்கொலை செய்யும். சரி, இதெல்லாம் அப்படியே கலகலப்பாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த ஜென்சியினுடைய சரண், அவன் பேர் ஆர்ஜே சரண் சொல்லிட்டு பெண்களை இழிவாக பேசினதுக்காக கைது பண்ணுறாங்க. உடனே பிணை கொடுத்துட்டாங்க. இல்லைப்பா இது ஜெயிலுக்கு அடைக்க வேண்டிய குற்றம் இல்லைன்றாங்க. ஆக்சுவலாக என்ன குற்றச்சாட்டோ அதுதான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது போன முறை மாதிரியோ எக்ஸ்ட்ரா கஞ்சா வழக்கோ மற்ற வழக்கோ பாக்கெட்டில் கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்ட்டு வழக்கெல்லாம் பதிவு பண்ணல. இதற்கு முன்பு இதே மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னா போலீஸ் வந்து டெக்னிக்கலாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கேஸ் போட்டால் வெளியே வந்துடுவாங்கன்னா அவர் மேலே 3-4 கேஸ் வந்து அடுக்கடுக்கு போடுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா ஒரு எச்சரிக்கை விதமாக என்ன விஷயமோ அதுதான் கேஸ் போடுறாங்க. அதாவது வேண்டுமென்றே ஒரு சிறையில் வைக்கணுன்றதுக்காக இல்லை, ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாம் நம்ம. நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதற்கு முன்பு நம்ம நிறைய டிஎம்கே ஆட்சியில் பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு பத்திரிகையாளரை வந்து இது மாதிரி எதிர்த்து பேசினா கைது பண்ணாங்கன்னா அவர் மீது அடுத்தடுத்து அப்படியே ஒரு 7-8 வழக்குகள் வெளியே வர முடியாத அளவுக்கு வந்து போட்டு தாக்குன்னு தாக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, இவங்க டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து உடனே விடுதலை பண்ணோடனே ஜெயிச்சிட்டோம், இன்னும் ஜென்சியே தொட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது உடனே பாலிமர் என்ன வன்மமோ தெரியல, அவர் வானவில் சகோதரர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ண. இந்த வானவில் சகோதரர்கள் தான் ஜென்சியில் ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு போட்டிருந்தார். எல்ஜிபிடிக்கு தலைவராக இருந்தவங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலியிடம் இருக்கக்கூடிய பெரும் கோபம் பேரின்பம் வேறு எந்த திமுக தலைவரிடமும் இல்லையாம். என்னப்பா தலைவர் ரேஞ்சி கொண்டு போயிட்டீங்க, திமுகவினரின் ஒரே மீட்பர் வந்து ஜூலி தானா. ஜூலியின் பேர் ஆற்றலை திமுக சரியாக பயன்படுத்த வேண்டுமா. ஜூலி திமுக தலைமை பதவிக்கு சரியான நபர், காலம் வரை அவரை வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்தும், சூப்பரான ஆளுன்றாங்க அந்த பக்கம். இன்னொரு ஒரு அவங்களே ஆளை வச்சு எழுதுறாங்களா இல்லை சும்மா கோத்து விடுறாங்களான்னு தெரியல. முழு சட்டை மாறன் ஓடி வந்து தங்கள் கட்சி ஏன் தோற்றது என்பதை திமுக இன்னும் உணரவில்லை என்பதற்கு இதுவே சாட்சி. ஏன்னா அவர் கொஞ்சம் திமுக சமீப காலமாக போட்டி புகழ்ந்துட்டு இருக்கிறாரு. டிவிக்கேவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட பக்கா டிஎம்கே மேனாக மாறிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜூலி போன்ற ஆட்கள்லாம் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இதை ஒரு ரீல்ஸ் எடுத்து அது கோர்ட் வளாகத்தில் வந்து இப்படிலாம் நீங்கள் வீடியோ எடுத்து போகிறதுல இன்னும் நீங்கள் திருந்தலை. இந்த ஜென்சி கூட்டம் வந்து உங்களை பெருசாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்கன்றாங்க. ஆனால் டிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜென்சி கூட்டம் வந்து பெருசாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது, பயங்கரமாக மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகிறது, இந்த இடைத்தேர்தலில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லைங்க, எல்லாமே கண்டென்ட் மெட்டீரியலாக இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் எப்போ உணர்றாங்கன்னு தெரியல. பட் அவங்க ஜென்சி மூலயமா மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த விடுதலை சிறுத்தைகளுடைய புலம்பல் என்ன, ஏன்னா அவங்க ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க, அதை அச்சீவ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, குதிரை பேரம் உண்மையாக இருந்தால், ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தால் உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பது அதிமுக தலைவர்களே வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்காமல் தாவேகாவிடம் கேட்காமல் இடையில் உள்ள எங்களிடம் ஏன் கேள்வி எழுப்பி எந்த பயனும் இல்லை. ஏன் இன்னும் நீங்கள் ஏடிஎம்கே வாயை திறக்காமல் இருக்கீங்க? ஏதாவது கேளுங்க, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் எடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மக்கள் மத்தியில் ரீச் பண்ணுங்கன்றாரு. சரி, ஏன் இவங்க இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னா, வருகின்ற தலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு இவங்களுக்கு 118 தேவை, 107, கிட்டத்தட்ட 7-8 பேர் பக்கம் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் 4-5 பேர் கிட்டத்தட்ட வர்ற மாதிரி தெரியுது. இவங்க எல்லாமே வந்துட்டாங்கன்னா அவங்க பெரும்பான்மை கிடைச்சிரும் டிவிகேவுக்கு. நாளைக்கு இதை வச்சு உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு பிரிக்கும் போது மிரட்டி வாங்கலாம்னு நினச்சிருப்பாங்க. இங்கே பாருப்பா,
இது மாதிரி எங்களுக்கு 4-5 மேயர் கொடுத்துருங்க, அது சென்னையில் கொடுத்துருங்க, திருச்சி எல்லா சைடும் 4 கொடுத்துருங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படியே நகர்த்தி சாதிச்சிடலான்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ பெரும்பான்மை வந்துருச்சுன்னா அந்த மிரட்டல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிடும் இப்போ இருக்கிறது எல்லாமே. அதனால் இவங்க ஏன் இப்படி ஏடிஎம்கே கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு தலையை சொருகிறாங்களா, அந்த ஒரு தாட்டை வந்து வெளியிடுறாங்களா, அதற்காக அவருக்கு துணை முதல்வர் ஆசை இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி கூட வன்னியரசு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வர் ஆக வேண்டும் என்பது எல்லா பகுதியில் உள்ள எதிர்பார்ப்பு நிலவுகிறது தான். எல்லா பகுதி தமிழகம் முழுவதுமே அந்த எதிர்பார்ப்பு, அதற்கான கால சூழல் வரும்போது அவரே அதை குறித்து பேசுவார். அதனால் கண்டிப்பாக அவர் வரணும், எல்லாருமே மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அது எல்லாருடைய விருப்பமும் கூட அப்படின்றாரு. அவ்வளோ எதிர்பார்க்குறவங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தனித்து ஆரம்பித்து தான் நீங்கள் முதலமைச்சராகவே வந்துடலாமே. விடுதலை சிறுத்தைகளை வந்து இல்லைப்பா வேண்டாம், இன்றைக்கி நீங்கள் ஆதரவு கொடுத்தா கூட பரவாயில்ல, அடுத்து எங்கள் தலைவர் முதல்வராகிறாரு, நாங்கள் 234 தொகுதியில் நிற்கிறோம், நாங்கள் ஏன் தகுதி இல்லையா, எங்கள் என் துணை முதல்வராக நிற்கிறோம், தனித்து கூட நிற்கலாம், சும்மா போட்டி போட்டு வெளுக்கலாம், ஒரு வெளுத்து விடலாம். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் இடைத்தேர்தல்லையும் இது கொஞ்சம் அப்படியே வேண்டான்ற மாதிரி மக்கள் விருப்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை கொண்டு போகிறாங்க, அந்த அந்த பார்த்து அப்படியே அச்சீவ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அவங்க விடுதலை சிறுத்தைகளோட மாவட்ட செயலாளர் கூடத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவாங்க. அந்த தீர்மானத்தில் இது மாதிரி மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு டிவிகே கிட்ட போய் கேட்பாங்க. அங்கே பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் நீங்கள் எங்கள் தலைவருக்கு கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. குதிரை பேரமா தாவேக்கா தான் பதில் சொல்ல வேண்டும், நாங்கள் ஏன் பேச வேண்டும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். சரி, அவங்க ஒரு பார்த்து நோக்கி அது என்ன சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்காக தான் இப்போ அவங்க எல்லாருமே கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிவிக்கே பலவீனமாக இருக்குது, அதை வைத்து நம்ம பயன்பட்டுடலாம், நம்ம ஏதோ மிகப்பெரிய ஒரு பெரிய கட்சி இந்த மாதிரி ஏதோ சும்மா அவங்க வந்துட்டாங்க, நம்ம போய் அவங்கள மூலிமா நம்ம வளர்ந்துடலாம் நினைக்கிறாங்க. இடைத்தேர்தல் முடிஞ்சு பெரும்பான்மை வரட்டும், அப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ அரசியல் சாணக்கியத்தனம் இல்லாமல் அவங்க வந்திருப்பாங்களா, இல்லை சும்மா எடக்கு முடுக்கா வந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான். இன்றைக்கி ஒரு கல்யாண கூட்டமும் நடந்தது. கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்து உதயநிதி அவர்கள் கலந்துக்கு போனார். கலந்துக்கு போகும்போது ஒரு QS பேப்பரோடு போயிட்டார். இதில் இன்னொரு விஷயம், இந்த டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் என்ன கிடச்சிச்சுன்னா, பாருங்கள், அந்த கல்யாணத்தில் சீமான் அவர்களும் கலந்துக்கிட்டார், சீமான் அவர்களும் உதயநிதி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. கல்யாணத்தில் கலந்துக்கும் போது கை கொடுக்கறது, பக்கத்தில் பேசுறது, பக்கத்தில் உட்காறது எல்லாமே மரியாதை நிமித்தமாக அது நடக்கலாம். இனி அவ்வளோதான், டிஎம்கே கூட சமரசம் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு உடனே அப்போ இருந்தே இந்த கமெண்ட் அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. பட் உதயநிதி அவர்கள் எல்லாமே ஸ்கிரிப்டு தான், நடிப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன் பாலியல் நினைவுகளை எல்லாமே, நான் வந்து கோபாலபுரத்தில் எப்படி இருந்தேன், அப்படி விளையாடினேன், இப்படி விளையாடினேன்னு பேசும்போது கூட அதை கூட பார்த்து தான் படித்தார். பஸ் நான் தன்னுடைய பழைய நினைவுகளை நீங்கள் பேசும்போது எப்படின்னா கேமராவை பார்த்து பேசலாம், ஒன்றும் அதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது, நீங்கள் அதை கூட பார்த்து பேசுகிறீங்களான்ற இன்னொரு ஆங்கிள் தான். பட் அதுலேயும் சோஃபா மாடல், புதிய சோஃபா வந்தவொடனே எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு சரி, சிறுபான்மை மக்களுக்கு என்றைக்கும் நாங்கள் தான் வந்து அரணாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு, தமிழ்நாடை காப்பாற்றுறதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் மீட்பார். இப்போ எப்படின்னா, தமிழகம் அப்படியே சீரழிந்து போயிட்டு மூளைக்கு மூளை வந்து லஞ்சம், லாவண்யம், கொள்ளை எல்லாமே நடந்திருக்கு. அந்த இரும்பு கரத்தை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் துருப்பிடிக்காம மறுபடியும் மீட்பது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு நினச்சி மறுபடியும் போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. டிவிக்கேவை இவ்வளோதான் தாக்கல் இல்லை, அவதூறுகளை பரப்புறாங்க, சிறுபான்மை மக்களை பார்க்குறாங்க, எங்கள் தலைவர் வருவார் மீட்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, தலைவரே கல்யாணத்தில் போயிட்டு அடுத்த ஒப்பாரி ரெடி அப்படின்னு போட்டு கமெண்ட்டை வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த வருத்தங்கள் இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள், அடுத்த ஆட்சியில் வந்துடுவோம் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கருத்து கணிப்பு இன்க்ளூடிங் ட்ரம்ப் கூட சொல்லிட்டாரு. அவ்வளோதான், அடுத்தது மு.க. ஸ்டாலின் வந்துடுவார், முடிஞ்சால் நேரில் போய் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே பில்டப் கொடுத்துருந்தாங்க எல்லா டிவி சேனலுமே. கிட்டத்தட்ட அவங்க டேட்டு குறித்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் திருப்பி பார்க்கும்போது சம்பவம் வேறு மாதிரி மாறிடுச்சு. இல்லை, சாட்டை துரைமுருகன் சொன்ன மாதிரி பல பேர் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றபோது அது எகெயின்ஸ்டாக மாறிடுச்சு இல்லை. அதனால் அந்த புலம்பல் இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து யாருமே ராஜினாமா செய்யலையாம்,
யாருமே ராஜினாமா செய்யலையா, ஒரு பேப்பர் படிச்சாரா படிக்கலையா, அந்தந்த ராஜினாமா கடிதங்கள் மூளைக்கு வந்துட்டு இருக்கு. எல்லாமே வீத ரீடரில் போய் சேர்ந்துருக்காங்களே, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இன்னுமே கண்ணை மூடிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படின்னு தான் எனக்கு தெரியல. இனியோ இன்னொரு விஷயம் வேணா, வீத லீடர் சார்பாக ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போதையில்லா தமிழகம்ன்ற கான்செப்டில். இனி டிவிகேவோட தலைவரை நேரடியாக எதுக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஊடகங்களே ஒரு யுகத்தின் அடிப்படையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவர் வந்து என்ன பேச போகிறாருன்னு தெரியல. சும்மா இருந்தால ஏடிஎம்கேவுக்கு வழி நடத்த வரப்போகிறார், இல்லை ஏடிஎம்கேவுக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்கு ஆள் இல்லை, அவர் தான் வரப்போகிறாருன்னு ஒரு கதையை விட எல்லாம் ஊடகங்களே தான், வேறு யாருமே கிடையாது. உடனே அதை ஓடி வந்து கேபி அன்பழகன் அவர்கள் கேட்ட, ஏங்க நாங்கள் 60 கட்சியை நேற்று வந்த நபருக்கு நாங்கள் என்ன தீர்மானம் போட்டு யாருங்க சொல்கிறது, எல்லாம் வெளியிலேருந்து போன பொருள் எது மாதிரி அப்படின்ற யாராக இருந்தாலும் எப்படிங்க ஏற்றுப்பாங்க? அவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த முதல்வராக அவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் வெளியேறினாலும் துரோகிகள் வெளியேறிட்டாங்க. அன்னைக்கு கூட ஒரு மீட்டிங்கில், தலைவா நீ தான் தலைவா, அடுத்த முதல்வர் உன் காலில் வந்து என் வெற்றி சமர்ப்பிக்கிற, இல்லைன்னா இந்த உயிர் இருக்கா தலைவா அப்படின்னு மறுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே ஃபுல்லாக நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து அந்த பழைய 1.5 கோடி தொண்டர்கள் நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சில தலைவர்கள் போயிருக்கிறாங்க, மீதி அந்த 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் இருக்க வரமே இந்த அதிமுகவை யாரும் அசைக்க முடியாது, எங்களுக்கு எதுக்கு அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1.5 கோடி தொண்டர்கள் தான் யாரும் நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம இந்த டிவிகேவுக்கு பணம் கொடுக்கறதுல தொடர்ந்து கைது பண்ணுகிற நடவடிக்கைகளை 9வது நபரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. யூடியூபர் திருநாவுக்கரசனுடைய ஓட்டுநர் கிருஷ்ணன் அவர்களை வந்து கைது செஞ்சுருக்கிறார். பாருங்க, டிரைவர் வச்சுலாம் இருந்திருக்கிறார் இவர். அப்போ பெரிய ஆள் தான் போல, அப்போ பெரிய ஆள் தான், கோடிக்கணக்கில் வியாபாரம் பேசுகிறாங்க, பெரிய ஆள் தான். இந்த என்ஜிஓ ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்லாம் நிறைய பேர் எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல. 300 சீட் 400 சீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு பேசிப்பாங்க. கரெக்டாக பார்த்தா அவர் பேரகான் செருப்பு போட்டு லுங்கியை கட்டிட்டு பேசிகிட்டு இருப்பார். நீங்களாம் அதுக்கு ஒர்த்தாப்பா அப்படின்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் நிஜமாவே 30 கோடி 40 கோடி போட்டு வியாபாரம் பேசியிருக்காங்களாம். பின்புலமாக என்ன நடந்திருக்கு, இதற்கு சம்பந்தப்பட்ட அசோக்குமார் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் கைது பண்ணாதான் தெரியும். பட் அவர் ரொம்ப தைரியமான ஆளாச்சு அவங்களாம். ஏன்னா அவங்களாம் மிஸ்ஸாவே பார்த்தவங்க, அவ்வளோ சீக்கிரம் ஓடி ஒளியெல்லாம் மாட்டாங்க, தைரியமாக எதிர்கொள்கிறவங்க எதாக இருந்தாலுமே வந்து. பட் அது ஏன் திடீர்னு சிங்கப்பூருக்கு ஒருத்தர் போயிட்டாரு, திடீர்னு ஒருத்தர் காணாமல் போயிட்டாரு, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மிஸ்ஸாவை பார்த்த திமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்ட முடிச்சிடலாமா? இனிமேல் என்னை கொன்றால் மட்டும்தான் உங்களால் வந்து தடுக்க முடியும், துரோகிகளுக்கும் பாரதிய ஜனதாவின் அழுத்தத்திற்கும் பணிய மாட்டேன், கட்சியின் சின்னம் என்னோடு தான் இருக்கும் என்று மம்தா பானர்ஜி ஆவேசம். ஏன்னா கட்சியினுடைய சின்னத்தை பறிச்சிட்டாங்க, தலைமை செயலகன்ற பாருங்க, கட்சி ஆஃபீஸை பறிச்சிட்டாங்க, எடுத்து நம்ம வெளியே விட்டுட்டாங்க. இனி என் வீடு தான் ஆஃபீஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவருடைய அரசியல் அத்தியாயம் வந்து கிட்டத்தட்ட சாய்ந்து விட்டது. அதனுடைய வேதனை விளிம்பில் இருக்காங்க, யாருனாலும் ஏற்றுக்க முடியாது. நம்மளே அந்த பொசிஷனில் இருந்தாலுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக கட்டி ஆழ்ந்துட்டு திடீர்னு ஒரு ரிசல்ட்டு ஒன்றுமே இல்லாமல் கொண்டு வந்து தெருவில் விட்ட மாதிரி விட்டுட்டாங்க. ஏன்னா ஆடிய ஆட்டங்கள் அது மாதிரியோ அதையும் அவங்க நினச்சி பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கான சபதங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு இருந்ததும் டெல்லிக்கு நமக்கு தான் போட்டின்னு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே போல் இந்த ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு என்னன்னு தெரியல, உளவுத்துறை அறிக்கையை வந்து வேற யாரோ படிக்கிறாங்க, விஜய் அவர்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு இவர் எங்கே போய் சந்தில் எட்டி பார்த்து படித்தாரோ தெரியல. எல்லாமே அங்கே மறு வைத்த நபர்கள் கொடுக்குற தகவல் அப்படின்னு சும்மா கற்பனையில் அங்கங்கே அடித்து விட வேண்டியது தான், சொல்ல வேண்டியது தான். இந்த சவுக்கு சங்கர் பேசுகிறது எல்லாமே 100% உண்மையாக என்ன, பாதி 70% கொஞ்சம் காரசாரமாக சேர்த்து உண்மையாக இருக்கிற மாதிரி அடித்து விட்டு அதை கொண்டு வந்து இதை எடுத்து ஆதாரமாக பேச வேண்டியது தான். எந்த சன் டிவி வந்து ஒரு காலத்தில் அறப்போர் இயக்கம்னா என்னன்னு கூட காட்ட மாட்டாங்க, ஆனால் இப்போ அவங்களெல்லாம் எடுத்து வெளியே காட்டுறாங்கன்னா பாருங்களேன். அது எப்போ ஒரு சில தவிர டிவிக்கு தாக்கும் போது மட்டும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.